எதுக்கு எதுக்கு இந்த டிக்ளேர் புரியவே இல்லை எனக்கு. சவுத் ஆப்பிரிக்கா அணியும் ஜிம்பாப்வே அணியும் மோதிட்டு இருக்கிற இந்த ஒரு சீரீஸ்ல இந்த மேட்ச்ல டே 2 தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் டிக்ளேர் பண்றாரு ஒருத்தர் பிரெயின் லாராவுடைய ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கையில வச்சுக்கிட்டு. என்ன நடந்துச்சுன்றதான் இந்த ரீல்ல பார்க்க போறோம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஜிம்பாப்வேடைய இந்த சீரீஸ்ல இந்த முதல் மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 600க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருக்காங்க. 600+ ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய டாப் ஸ்கோரரா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யாரு அப்படின்னா மல்டர். அந்த டீமுடைய புது கேப்டன் டெபியூ கேப்டன்சில 300க்கு மேல அடிச்சிட்டாரு ஒரே இன்னிங்ஸ்ல. அவரு 367 அடிச்சிருக்கிறாரு. அந்த 367 நாட் அவுட்ல இருக்கும் போதே போதுங்க அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு டிக்ளேர் பண்றதுக்கான காரணம் வந்து செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, டீமை தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரைட் ஓகே. ஆனா பிரெயின் லாராவுடைய 400 ரெக்கார்டை நீங்க பிரேக் பண்றது கையில வச்சுட்டு இருக்கீங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க ஆப்போனண்டா யார் இருக்கா? ஜிம்பாப்வே. டே 3 உடைய செஷன் 2ல வந்து முடிஞ்சு போயிடும் இந்த மேட்ச். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது கையில எக்ஸ்ட்ராவாவே இன்னும் 2 நாள் இருக்க போகுது. அதனால இந்த ஸ்கோர் அவர் அடிச்சிருந்துருக்கலாமே. எதனால அவர் டிக்ளேர் பண்ணாரு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. எதனால இருக்கும் சத்தியமா யோசிச்சு பார்க்கறேன், எனக்கு புரிய மாட்டேங்க. ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருந்திருக்கலாம், டாப் ஸ்கோரர் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரி ஆயிருந்திருக்கலாம். அதை அந்த கேப்டன் தானே அந்த பேட்டிங்கை பண்ணும்போது டிக்ளேர்னு சூஸ் பண்றாரு. யாருக்காவது புரியுதா? புரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க.